நீ என்ன பண்ணாலும் ஒரு விஷயத்த மாற்றவே முடியாது. என்னன்னு சொல்லட்டுமா? ஒரு பிரச்சனை வந்துட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனையை நான் எப்படி கடந்து போகணும் இப்படின்னு யோசிக்கிறதுல தான் புத்திசாலித்தனம் இருக்குது. உண்மை தானே? முதல்ல ஒரு பிரச்சனை வரும்போது என்ன தோணும்? ஐயோ, என்னால் தாங்க முடியல, அது எப்படி கடக்க போகணும் அப்படின்னு பயம் வரும். ரெண்டாவது, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், தாண்டி போவோம், கடந்து போக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். மூணாவது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதுக்காட உட்காந்து அழுதுன்னு நம்மளே நம்ம கேவலமாக பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதுதான் பிரச்சனையோட அம்சமே. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம இப்படி தான் பயப்படுறோம், அப்புறம் தாண்டி வரோம், அப்புறம் அதை நினச்சி சிரிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இதை என்னால் கடந்து வர முடியும் அப்படின்னு நம்பிக்கையை உங்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிரச்சனைனாலும் சரிங்க, அது நம்ம காலு கீழே தான். அதையும் கடந்து சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி நம்மளால் போக முடியும். தயவு செஞ்சு இது உங்கள் வாழ்க்கை. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளித்து வாழ்ந்து காட்டுவேன், அதுவும் சந்தோஷமாக, அப்படிங்கிற ஹோப் மட்டும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாக சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் ஒரு ராஜாவாவோ ராணியாவோ கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை உங்கள் காலுக்கிலேருந்து ஓடி போக ட்ரை பண்ணும். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.